அஞ்சலி அவங்களுடைய மிகப்பெரிய வீட்டில் தனியாக இருக்காங்க. வெளியே ஜோரா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க. என்னதான் அவங்களுடைய கொழுந்தனாருடைய வீடுகளும் பக்கத்தில் இருந்தாலும் அவ்வளோ பெரிய காம்பவுண்டில் அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுடைய மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்ப ஆரம்பிச்சது. அந்த டைமில் வெளியே பயங்கரமாக இடி இடிக்குதுங்க. அந்த இடியோடைய வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து போகுது. ஸோ அந்த ஒரு வெளிச்சத்தை பார்த்தே இவங்க பயத்தில் இருக்காங்க. இவங்களுடைய பெட்ரூமுக்குள்ளே இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா இவங்களுடைய மிகப்பெரிய காம்பவுண்டு செவரு மட்டும்தாங்க தெரியும். ஆனால் காம்பவுண்டு செவருக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய வேப்ப மரம் இருக்குங்க. அந்த மரத்து பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடி வந்து விழுகுது. அப்படியே லைட்டனிங் ஸ்ட்ரக் அப்படின்னுவாங்க இல்லையா, அவ்வளோ வெளிச்சத்தில் பட்டுன்னு அஞ்சலிக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் தென்படுதுங்க. அந்த வேப்ப மரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய உருவம் கொண்ட ஒரு உருவம் மாதிரி ஏதோ ஒரு பிம்பம் வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்றது அஞ்சலிக்கு தெரியுது. இவங்களுடைய மனசெல்லாம் அப்படியே படப்படன்னு அடிக்குது. அதே டைமில் அந்த இடத்துல கரண்ட்டுமே கட் ஆகுதுங்க. என்னடா இது இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த டைமில் வந்து ஃபோனும் கிடையாது. ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து படப்படப்பாக இருந்திருக்காங்க. அவங்க அந்த டைமில் 9 மாதம் நிறை மாத கர்ப்பிணியாக வேறு இருக்காங்க. ஸோ படப்படப்போட உச்சகட்டத்தில் இருக்கும்போது மெதுவாக இவங்க ஜன்னல் பக்கத்தில் நடந்து போகிறாங்க. ஜன்னல் கம்பிகளில் கையை வைக்கிறாங்க. அப்படியே அந்த வேப்ப மரத்தை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிற உருவம் அப்படியே இவங்களை நோக்கி திரும்புதுங்க. திரும்பின உடனே அடுத்த செகண்ட் அந்த உருவம் சர்ன்னு வந்து கரெக்டாக அந்த ஜன்னலுக்கு முன்னாடி நிற்குது. அப்படியே அந்த உருவத்தை பார்த்த உடனே இவங்க கத்துறாங்க. இவங்களுடைய வாய்ஸ் வெளியே வரல. ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாங்க. அந்த உருவத்துடைய உடல் அமைப்பு கிட்டத்தட்ட 80% உடல் வந்து எரிஞ்சு போன நிலையில் இருக்குது. கண்களில் கண்ணே இல்லைங்க. வெறும் ஒரு பிளாக் ஹாலோ கேப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்த உடனே அஞ்சலி அதே இடத்துல மயக்கம் போடுறாங்க. யார் இந்த அஞ்சலி? யார் அந்த கருப்பான உருவம்? யார் அந்த ஆன்மா? அந்த ஆன்மாவுக்கும் அஞ்சலிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இந்த மாதிரி நிறையா கேள்விகள் இப்போ உங்களுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த கேள்விகளுக்கு உண்டான விடையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எபிசோட் 715 ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா ஸ்டோரிஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு அன்னபூர்ணா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு கிட்டத்தட்ட 46 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. அன்னபூர்ணா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் கோர் சப்ஸ்கிரைபராங்க. அவங்களுடைய பெண் குழந்தையும் நம்மளுடைய ஹார்ட் கோர் சப்ஸ்கிரைபர், அவங்களுடைய பேத்தியும் நம்மளுடைய ஹார்ட் கோர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ஒரு 3 ஜெனரேஷன் பீப்புள் வந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கும் போதே எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி பிக் தேங்க்யூ டு அன்னபூர்ணா அண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு நடந்த நிகழ்வு தான். ஆனால் அவங்களுடைய தாயாரை தான் பயங்கரமாக இந்த ஒரு நிகழ்வு அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ஸோ இந்த ஒரு கதையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 50 60 வருடங்கள் பின்னாடி நோக்கி போக போகிறோங்க. அரௌண்ட் ஒரு 1960s காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணாவுடைய அம்மாவுடைய பேர் தான் அஞ்சலி. ஸோ அவங்களும் அன்னபூர்ணாவுடைய அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்படுது. அரௌண்ட் 1970s காலகட்டத்தில் திருமணமும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து ரொம்பவும் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய லேண்டு ஒன்று வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் ஊரில் வந்து வாங்கி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊரில் ஏக்கர் கணக்கில் லேண்டை வாங்கி போடுறாங்க. அந்த லேண்டுக்குள்ளே பூர்வீகமாக அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு தான் அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா வாக்கப்பட்டு போகிறாங்க. அதாவது அன்னபூர்ணாவுடைய அம்மா. ஸோ அவங்க குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம். ஒன்று, அவங்களுக்கு ஒரு கொழுந்தனார் இருக்கார், அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ப்ளஸ் அவங்களுடைய மூத்தார் ஒருத்தர் இருக்கார், அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் இப்படின்னு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்து வராங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா,
நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறோம், ஆனால் நம்மளுக்குன்னு உண்டான ப்ரைவசி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஃபீல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவங்க லவ் மேரேஜ், ஸோ லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா ப்ரைவசியாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த ஒரு ப்ரைவசி லைட்டாக மிஸ் ஆகும். இதனால இவங்களுக்கும் இவங்களுடைய ஹஸ்பண்டுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர ஆரம்பிச்சதுங்க. உடனடியாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தனியாக ஒரு வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், எப்படி இருந்தாலும் இவ்வளோ ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது, ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட் சேவர் எழுப்பியிருக்காங்க, நிறைய இடம் ஃப்ரீயாக தானே இருக்குது, இந்த பூர்வீக வீடு அப்படியே இருக்கட்டும், இதுக்கு பக்கத்திலே ஒரு வீடு நம்மளுக்குன்னு தனியாக சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே அப்படின்றாங்க. இந்த ஒரு ஐடியாவை அவருடைய அப்பா கிட்ட போய் சொல்கிறாருங்க. அவங்க அப்பா வந்து இனிஷியலாக ரொம்ப முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை கிண்டெல்லாம் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே பண்ணிக்கப்பா அப்படின்னுறாருங்க. இந்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவர் வந்து இறந்துட்டார். அவர் இறந்து ஒரு 2 வருட காலத்தில் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்களும் இறந்துடுறாங்க. அதாவது அஞ்சலியோடைய மாமியாருக்கும் மாமனாரும் இறந்துடுறாங்க. இப்போ அந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சோக நிலையில் வந்து இருக்காங்க. ஆனாலும் அஞ்சலியோடைய ஹஸ்பண்ட் இருந்துட்டு இல்லை, நம்மளுக்கு உண்டான ப்ரைவேட் வீடு நம்ம கட்டே தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடு கட்டுற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ வீடு கட்டும்போது ஆப்வியஸாக இந்த பேஸ்மெண்ட் போடணும் அப்படின்றதுக்காக கிரவுண்டெல்லாம் தோண்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து தோன்றாருங்க. தோண்டும் போது தான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கே அவருக்கு தெரிய வருது. அதாவது அவருடைய நிலத்திலிருந்து புதையல்கள் கிடைச்சா சந்தோஷப்படலாம், ஆனால் அவருடைய நிலத்திலிருந்து ஃபுல்லாக எலும்பு கூடுகளாக வெளியே வருதுங்க. இந்த எலும்பு கூடுகள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு பயம், என்னடா இது இவ்வளோ எலும்பு கூடு, கிட்டத்தட்ட ஒரு 10-12 எலும்பு கூடு வருதாங்க, என்ன இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் அப்படியே அந்த ஊரில் பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100-150 வருடத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு சுடுகாடாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 5-6 பிராமின் ஃபேமிலிஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சுடுகாடுனால இந்த இடத்துல நிறையா பிணங்களை வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மண்டை ஓடுகள் தான் இப்படிலாம் இருக்குது. நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஆனால் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடை கட்டுங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க எல்லா எலும்பு கூடுகளும் வெளியே எடுத்து போட்டுட்டு ப்ராப்பராக பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டாக பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வீடும் கட்டி எழுப்பிடுறாங்க. அரௌண்ட் 1979 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கம்ப்ளீட் ஆகிடுது. அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலிக்கு வந்து ஒரே வாமிட்டிங் சென்சேஷன். என்னடா இது மாதிரி வயிறை பரட்டிக்கிட்டு நம்மளுக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாமிட் எடுத்துகிட்டு வராங்க. திரும்ப வந்துட்டே இருக்கு. அந்த காலத்துலலாம் இந்த பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. அம்மா இது நீங்கள் 10 வருஷமாக கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு பிள்ளைகளே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னமோ உன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன், வாமா நாடி பிடிச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு பாட்டி நாடி பிடிச்சி பார்க்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அஞ்சலி வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. குடும்பமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷ வெள்ளத்தில் வந்து ஆழ்ந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அஞ்சலிக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ். ஏன்னா 10 வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தைகளே இல்லாமல் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நம்மளுக்கான ஒரு குழந்தை, ஒரு புது வீடு கட்டியிருக்கோம், இந்த வீட்டுடைய ராசி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த சந்தோஷம் வெறும் சிறு நாட்கள் மட்டுமே தான் இவங்களுக்கு இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படியே வந்து காலங்கள் கொஞ்சம் நகருது. ஒரு 6 மாதம் ஆகுது, 8 மாதம் ஆகுது. கரெக்டாக அஞ்சலி வந்து ஒரு நிற மாத கர்ப்பிணி, 9 மாதம் ஆகுது. அந்த டைமில் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு வெளியூரில். அரௌண்ட் 1980s காலகட்டத்தில் இவர் போய் தான் ஆகணும் ஆப்வியஸாக. சரின்னு இவர் கிளம்பி போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் தம்பி வீடு இருக்குது, இந்த பக்கத்தில் அண்ணன் வீடு இருக்குது, தனியாக இருக்காது, நீங்கள் தயவுசெய்து அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கோ, ஒரு 2 நாள் தான் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கேன். ஆனால் அஞ்சலிக்கு வந்து அவங்க 2 ஃபேமிலியுமே செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அரேஞ்ச்டு மேரேஜ், ஆனால் இவங்க லவ் மேரேஜ். இதனாலேயே அவங்க 2 பேருமே இவங்களை எப்பயுமே தனியாக வச்சு தான் பார்ப்பாங்களாம், ஒழுங்காக பேசவும் கூட மாட்டாங்களாம். அந்த மாதிரி பர்சன்ஸோடைய வீட்டில் நம்ம எப்படி போய் ஸ்டே பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. சரி நம்ம போக வேணாம், நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே இருக்காங்க. அந்த டைமில் மழை பெய்ய ஆரம்பிக்குது, பயங்கரமாக இடி இடிக்குது. எக்ஸாக்டாக நான் இன்ட்ரோவில் சொன்ன விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பிக்குது. இவங்க அந்த ஜன்னல்லேருந்து வெளியே பார்க்கும்போது அந்த ஒரு வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அந்த வேப்ப மரத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இடி விழுது. அந்த இடியோடைய வெளிச்சத்தில் வந்து அந்த வேப்ப மரத்துக்கு முன்னாடி ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. இவங்க மெதுவாக நடந்து போய் ஜன்னல் கம்பிகளில் கையை வச்சு பக்கத்தில் பார்க்கும்போது பட்டுன்னு அந்த உருவம் அப்படியே இவங்க பக்கத்தில் வந்து அப்படி நிற்குதுங்க. லிட்டரலாக ஜன்னல் கம்பிக்கு பின்னாடி அஞ்சலி, ஜன்னல் கம்பிக்கு முன்னாடி அந்த உருவம்.
அந்த உருவம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 80% உடம்பெல்லாம் எரிஞ்சு போன நிலையில் இருக்குது. அதோடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்களே இல்லை, ஹாலோவாக இருக்குது, பிளாக்காக இருக்குது. அப்படியே இவங்க நடுக்கிறாங்க. அந்த உருவம் ஃபஸ்ட்டு அப்படியே இவங்களுடைய கண்ணையே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அப்படி கீழே தலையை குனிஞ்சு, அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, அதாவது அன்னபூர்ணா வந்து அஞ்சலியோடைய வயிற்றுல இருக்காங்க. அப்படியே அவங்களுடைய வயிற்றையே பார்க்குதுங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு இன்னும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, பிபி ரைஸ் ஆகி அங்கேயே மயக்கம் போட்டு விழுகிறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மூத்தாருடைய ஒய்ஃபும் அதுக்கப்புறம் அவங்க கொழுந்தனாருடைய ஒய்ஃபும் வந்து வராங்க. என்ன இது, இந்த பொண்ணு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கவே இல்லை அஞ்சலி. பதறி போன அவங்க கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தா அஞ்சலி மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுயநினைவு வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த லேபர் பெயினுமே வருதுங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு தான் அன்னபூர்ணா அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாங்க. அவங்க தான் நம்மளுக்கு இந்த ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இப்படியே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் போகுதுங்க. இந்த 4-5 வருஷத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினாமினனை வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய காம்பவுண்டில் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்க அந்த வாங்கியிருக்கிற லேண்டில் வந்து இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 5-6 பிராமின் ஃபேமிலிஸ் வந்து இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு மிகப்பெரிய சுடுகாடாக இருந்தது. இது எல்லாம் உங்களுக்கு பேக் ஸ்டோரியில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போது இவங்களுடைய வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமின் ஃபேமிலி வராங்க. அவங்க வந்து அஞ்சலி கிட்டேயும் அன்னபூர்ணா கிட்டேயும் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய மூத்தார் அவங்களுடைய ஒய்ஃப் கிட்டேயும் நல்லா பேசுகிறாங்க. கொழுந்தனுடைய ஒய்ஃப் கிட்டேயும் நல்லா பேசுகிறாங்க. ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த வேப்ப மரம் வந்து இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 200 வருஷம் பழமையான வேப்ப மரம். ஸோ அந்த வேப்ப மரத்துக்கு மட்டும் நாங்கள் டெய்லியும் பூஜை பண்ணலாமா வித் யுவர் பெர்மிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக வரலாம். ஏன்னா நாங்களுமே வந்து மாதத்தில் ஒரு வாட்டி வந்து பூஜை பண்ணுவோம். ஆனால் ரெகுலராக பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் அப்படின்னும்போது ரொம்ப சுத்தபத்தமாக வந்து பூஜை பண்ணுவீங்க. அதுக்குண்டான ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. நம்மளுக்கு அவ்வளோ அளவுக்கு ப்ரொசீஜர்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் ஓகே சொல்லிடுறாங்க. அவங்களுடைய வீட்டுக்காரரும் ஓகே சொல்லிட்டுரு. இவங்களுடைய பெர்மிஷனில் அவங்க டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனால் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே விளக்கை ஏற்றுறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் அஞ்சலிக்கு ஒரு டவுட் மனசில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. யார் அந்த உருவம்? அன்னைக்கு வந்து மழை பெய்யும் போது நேராக அந்த உருவம் வந்து நின்றுச்சு, என்னுடைய வயிற்றையை ஏன் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நினைக்கிறாங்க, ஒருவேளை நான் தனியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பயந்துக்கிட்டு இருப்போம் போல இருக்கே, ஸோ அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுடுறேன். அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக அடி வாங்குது. காசு தட்டுப்பாடுகள் வர ஆரம்பிக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அஞ்சலியுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி நம்மளுடைய ஒன் பார்ட் ஆஃப் த லேண்டை வந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்ற. ஸோ சேல் பண்ணணும் அப்படின்னா யாரும் லேண்டை வாங்கிக்கல. இவர் என்ன யோசிக்கிறாரு, சரி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய லேண்ட் இருக்குது, ஸோ ஒரு பகுதியை வந்து தன்னுடைய அண்ணனுக்கும் தம்பிக்கும் கொடுத்துடலாம், இந்த சைடு இருக்கிற பகுதியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இவருக்கு கிடைச்ச ஷேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் இருக்கிற லேண்டு தான் இவருக்கு வந்து ஷேராக வந்திருக்கு. ஸோ இவருடைய ஐடியாவே என்னென்னா, கடனை உடனே வாங்கி அந்த இடத்துல வீடுகள் வந்து கட்டிடலாம். அதுக்கப்புறம் அந்த வாடகைகள் விட்டுட்டு வாடகையை வாங்கிட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் அவருடைய பிளான். ஆனால் இப்போது அந்த பிளான் எல்லாம் போடும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன வந்து நிற்கிதுன்னா, அந்த இடத்துல ஒரு 200 வருட பழமையான வேப்ப மரம் ஒன்று இருக்குது. அந்த வேப்ப மரத்தை வெட்டினா மட்டுமே தான் அந்த இடத்துல வீடுகள் கட்ட முடியும். இல்லைனா வீடுகள் கட்டலாம், ஆனால் சின்ன சின்னதாக தான் வரும். இருந்தாலுமே அந்த வேப்ப மரத்துடைய வேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு பண்டித்தை வச்சு வந்து கேட்குறாங்க, ஒரு சாமியாரை வச்சு இந்த மாதிரி மரத்தெல்லாம் வெட்டலாமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை அந்த மரத்தில் ஒரு பெண்ணுடைய ஆன்மா வந்து குடியிருக்கு. அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கு. உங்களுடைய ஃபேமிலி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான சிச்சுவேஷனை அந்த ஒரு ஆன்மா தான் உருவாக்கி கொடுத்துருக்கு. ரொம்ப நல்ல ஆன்மா, உங்களுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தயவு செய்து அந்த மரத்தை வெட்டாதீங்க. அப்படி நீங்கள் அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த மரத்துக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வேப்ப செடியை வந்து நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செடிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டுங்க. அந்த பூஜைகளுக்கும் நானே வந்து பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கு உடன்பாடு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து சும்மா காசு வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு மரத்தை வெட்டுறோம், அதுக்கு ஈக்குவலாக ஒரே ஒரு சின்ன செடியை வந்து நட்டு வைக்க சொல்கிறாரு. எப்படி இது சாத்தியமாகும்? இல்லை வேணாம், அவர் வேணாம், நம்ம வெட்டிட்டு நம்ம தானே பண்ண போகிறோம், இது நம்ம லேண்டு தானே, நம்மளை கேட்குறதுக்கு யார் இருக்கா, இது நம்மளுடைய பகுதி, நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டிடுறாங்க. அந்த மரத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
கரெக்டாக ஒரு 6 மாசத்துல இவங்க வீடுகள் எல்லாம் கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வாடகைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஃபினான்ஷியலி இவங்க வந்து ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. பை திஸ் டைம் அன்னபூர்ணிக்கு வந்து 2 வயசு ஆயிடுச்சு. அஞ்சலி திரும்பியும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு 6 மாதம் தான் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இவங்களுடைய என்டையர் ஃபேமிலி இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் திடீர்னு ஒரு நாள் அன்னபூர்ணியோடைய அப்பா, அதாவது அஞ்சலியோடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவர் பேர் தினேஷ். திடீர்னு ஒரு வாந்தி எடுக்கிறார். நார்மலாக வாந்தி எடுக்கல, ரத்த வாந்தி எடுக்கிறார். வாயில் ஏதோ நிறைய புண்ணெல்லாம் வர ஆரம்பிக்குது. இவங்க டாக்டர்கிட்ட போய் காட்டுறாங்க. அந்த டைமில் மெடிசின்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டாக கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இல்லை இது நார்மல் தான், இது வந்து ஏதோ ஒரு சோத்து புண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அது அந்த புண்ணு சரியே ஆகலை. அப்படியே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது. அந்த புண்ணு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சரி, நம்ம பட்டணத்துக்கு போய் வைத்தியம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சென்னை மாநகரத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் 2 கேன்சர் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, இந்த டைம்லேயே கேன்சரை வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற டைம் 1980s காலகட்டத்தில். ஸோ ஸ்டேஜ் 2 கேன்சரை எப்படி ட்ரீட் பண்ண முடியும்? குடும்பமே பயங்கர சோகமாக இருக்குது. ஆனால் எப்படியாவது நம்ம வந்து இதை தாண்டிடுவோம் அப்படின்ற ஒரு மன நம்பிக்கையில் தான் அவர் வந்து இருந்தார் தினேஷ். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கார். ஆனால் அந்த 1 வருஷத்தில் இவருடைய உடம்பு திரும்ப 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 ரத்த வாந்தி எடுத்து 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 ரொம்ப வீக்காகி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக பெட் ரிடன். அந்த டைமில் அஞ்சலிக்கு வந்து நிறையா கனவுகள் வந்து வர ஆரம்பிக்குது. கனவுல தூங்குனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரூமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராமின் தோத்திலாம் கட்டுவாங்க இல்லையா, அவங்க வேஷ்டி கட்டுறது வேறு மாதிரி இருக்கும், இந்த பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பையன், கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயசு இருக்கும். அந்த பையன் வந்து குடுகுடுன்னு ஓடி வரான். அவங்களுடைய பெட்ரூமை ஓப்பன் பண்ணுறான். வந்து அவங்க 2 பேருடைய கல்யாண ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, தினேஷ் அண்ட் அஞ்சலியோடைய கல்யாண ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடியே நின்று ஏளனமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கனவு கலைஞ்சிருது. என்னடா இது ஏளனமாக சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே பதட்டம். அந்த பையன் எப்பெல்லாம் கனவுல வரானோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தினேஷுக்கு ரொம்பவும் உடம்பு முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் ரெடி ஆகுறாரு, திரும்பியும் அந்த மாதிரி ஆகுது. இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு வாரம் ஆகிட்டு. 1 வாரம் கழித்து அன்னபூர்ணி வந்து சின்ன பொண்ணு தானே, அப்போது அவங்க பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தனியாக விளையாடிக்கிட்டு இல்லை, அவங்களுடைய தம்பி கூடயும் விளையாடிக்கிட்டு இல்லை, அவங்க வேற யாரு கூடயும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லிட்ரலாக இங்கேருந்து பார்க்கும்போது அன்னபூர்ணி தனியாக செவத்துக்கு முன்னாடி நின்று விளையாடிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கிட்டையோ பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அஞ்சலி பார்த்த உடனே, பாப்பா என்ன பண்ணுற, நீ ஏன் செவத்து பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்க, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, அம்மா என் ஃப்ரெண்டுமா இவன், இங்கே பாருமா இவன் கிட்ட தான்மா பேசிக்கிட்டு இருக்கேன், அவனுடைய குடுமி பற்றியாம்மா எவ்வளோ அழகாக இருக்குது, அவன் ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி கட்டியிருக்காம்மா, என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுகிறாம்மா, நல்ல பக்தி மயமாக இருக்கான், எனக்கு நிறைய மந்திரங்களெல்லாம் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு. செம்ம ஷாக்கு இவங்களுக்கு. ஏன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கனவுல அந்த மாதிரி ஒரு பையன் தான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். உடனே அன்னபூர்ணி கிட்ட கேட்குறாங்க, அந்த பையனுக்கு என்னடி வயசு இருக்கும், என்னடா வயசு அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி கேட்குறாங்க. ஆமா 10 வயசாமா அப்படின்னு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு. அப்படியே ஷாக்கோட உச்சக்கட்டத்தில் என்னன்னு, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணியை வந்து கட்டி பிடிச்சி தூக்கின்னு உள்ள ஓடிடுறாங்க. அம்மா விடுமா அவன் என்னை கூப்பிட்டுட்டே இருக்காம்மா, அம்மா அவன் கோவப்படுறாமா, அவன் கோவப்பட்டா வேற மாதிரி ஏதாவது பண்ணுவாம்மா, என்னை அடிப்பாம்மா, என்னை கில்லுவாம்மா, என்னை விடுமான்னு அன்னபூர்ணி அழுகுறாங்க. அஞ்சலி பயத்திலேயே என்ன பண்ணுறாங்கன்னா அன்னபூர்ணியும் தூக்கிட்டு அந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, அவங்க தம்பி, அவனையும் தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க. அவங்க மூத்தார் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. என்னம்மா ஆச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி என்னென்னமோ நடக்குது, பயமாக இருக்குன்னும் போது ஹாஸ்பிட்டல்லேருந்து செய்தி வருது, இந்த மாதிரி தினேஷ் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காரு, நீங்கள் வாங்க. இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இவங்க போகிறதுக்குள்ளேயே அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு ஒரு கனவு வருது. கனவுல தினேஷோடைய உடல் வந்து அவங்க வீட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக லிட்ரலாக அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கனவு இவங்களுக்கு தத்ரூபமாக வந்திருக்கு. அந்த உடலுக்கு பக்கத்தில் நின்று அந்த ஒரு பிராமண பையன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். நின்று ஒரு மாதிரி சிரிக்கிறான், ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான், கை தட்டி சிரிக்கிறான். எல்லாரும் உட்காந்து அழுகுறாங்க. பட்டுன்னு இவங்க கண்ணு முழிச்சு பார்த்த உடனே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயான அமைதி, யாருமே இல்லை. ரொம்ப பதட்டத்தோட உச்ச நிலையில் அஞ்சலி இருந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய
2வது பையன், சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கான். டேய் என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரெக்டாக எங்கே நின்றுக்கிட்டு இருக்கான்னா, அவங்க பெட்ரூமில் ஜன்னல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜன்னலுக்கு முன்னாடி போய் கையை வச்சு நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். எதை பார்க்குறான்னா, அந்த வேப்ப மரம் ஒன்று இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்த அவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இவன் வேப்ப மரம் இருக்கிற இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். டே இப்போ தம்பி என்னடா பண்ணுற? அம்மா அங்கே ஒரு அண்ணா நின்றுக்கிட்டு இருக்காருமா, என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசுகிறான். அந்த அண்ணா எப்படிடா இருக்காருண்ணா? அம்மா அந்த அண்ணா அப்பாலாம் ஒரு ஒயிட் கலர் வேஷ்டி கட்டுவார் இல்லையா, அந்த மாதிரி வேஷ்டி கட்டியிருக்காரு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காருமா. சின்னதாக ஒரு குடுமி இருக்குது, என்னை பார்த்து சிரிக்கிறாருமா, என்னை வாவான்னு கூப்பிடுறாரு விளையாட்டுறதுக்கு, போட்டா அப்படின்னு கேட்குறான். அஞ்சலிக்கு தூக்கி வாரி போட்டுடுது. ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போன சோகத்தில் இருக்காங்க. தன்னுடைய பையனுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை, தன்னுடைய பொண்ணுக்கும் அந்த ஒரு உருவம் தெரியுது. யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க வந்து ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சாமியாரை கூப்பிட்டு இவங்க கேட்டாங்க இல்லையா, அவரே வந்து போய் பார்க்கலான்னு சொல்லி அவரை போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவர் வந்து சொல்கிறாரு, நான் தான் அன்றைக்கே சொன்னேனே, அந்த வேப்ப மரத்தை வெட்டாதீங்க, அந்த மரத்துக்கு பதிலாக இன்னொரு சின்ன செடியை நட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்குண்டான தீர்வு என்ன அப்படின்னு எனக்கு தெரியலம்மா, நான் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் வந்து வர சொல்லியிருந்தார். இவங்க வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் அந்த ஒரு சாமியாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிட்டு இருக்காரு. இப்போ இவங்களுக்கு எந்த ஒரு வழியும் தெரியல, என்னடா பண்ணுறது? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே சொல்யூஷன் இவர் தான் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாருன்னு பார்த்து இவர்கிட்ட வந்தால் இவருமே இப்போ இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு பதட்டம் இவங்களுடைய மனசுக்குள்ள. சரின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. திரும்பியும் அழுதுகிட்டே கண்ணை மூடி கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா எங்களுக்கு வந்த சோதனை, குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருந்தது, நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், குழந்தைகளை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம், இப்போ என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு நடுவில் அந்த ஒரு பெண் ஆன்மாவை பார்த்தேன், என்னுடைய வீட்டுக்குள்ளே என்னுடைய கனவுகளில் ஏதோ ஒரு ஆன்மா வருது, சின்ன பையனோட ஆன்மா, யாருன்னு தெரியல, ஏன் இந்த மாதிரி என்னை சித்திரவதை பண்ணுறீங்க, எனக்கு என்ன தான் வேணும், என்னை வந்து ஏன் இப்படி கொலை பண்ண ட்ரை பண்ணுறீங்க, நான் எதுவுமே பண்ணணும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கல, ஏன் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. சாமி கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அழுது டயர்டாகி தூங்கிடுறாங்க. தூங்கின உடனே அவங்களுக்கு ஒரு கனவு வருது. கனவுல அந்த ஒரு சின்ன பையனும் அந்த ஒரு பெண் ஆன்மா ஒன்று பார்த்தாங்க இல்லையா, அந்த வேப்ப மரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ஆன்மாவும் வருது. அந்த பெண் ஆன்மாவுடைய முகத்தை பார்க்குறாங்க. ரொம்ப தேஜஸான ஒரு முகங்க, அவ்வளோ அழகான ஒரு முகம். அப்படியே பக்கத்தில் வருது. பார்த்து சிரிச்சுட்டு அந்த ஒரு ஆன்மா என்ன சொல்லுது, நீ தப்பு செஞ்சுட்ட, இந்த தப்புலேருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னு நினச்ச அப்படின்னா சின்னதாக ஒரே ஒரு வேப்பஞ்செடியை வந்து நட்டு வை, அந்த வேப்பஞ்செடிக்கு டெய்லியும் பூஜை பண்ணு. அப்படி பூஜை பண்ணனா உன்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகும், உன்னோட சின்ன பையனுடைய உடல் நலமும் சரியாகும். அப்படி நீ பண்ணலை அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தில் எப்படி உன்னுடைய கணவனை இழந்தையோ அதே மாதிரி உன்னுடைய பையனை இழப்ப, அதுக்கப்புறம் உன்னுடைய சின்ன பொண்ணையும் இழப்ப, அதுக்கப்புறம் கடைசியாக நீயும் செத்து போவ அப்படின்னு. ஓகே அப்படின்னு பற்றி எழுந்துக்கிறாங்க. அடுத்த நாளே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன வேப்பம் செடி எடுத்து வந்து அங்கே நட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் அந்த வேப்பன் செடிக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லிட்ரலி அவங்க பூஜை பண்ண என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு பையன் வந்து சின்ன பையன் ரொம்ப வாமிட் எடுத்து ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக ஜுரம் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. திடீர்னு அவனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகல, எங்கேயும் கூட்டிகிட்டு போகல, ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய உடல்நிலை வந்து சரியாக ஆரம்பிச்சுது. இவங்களுடைய ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி வந்து ரொம்ப லாஸஸில் போயிட்டு இருந்ததுன்னு சொன்னாலே அந்த ஒரு பிஸ்னஸ் திரும்பியும் ரிவைவ் ஆச்சு. திரும்பியும் இவங்க அந்த பிஸ்னஸ்லேருந்து நிறைய லாபங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த வேப்ப மரம் வளர இவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இன்றைக்கி இவங்க பேரில், அதாவது அன்னபூர்ணியோடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஹோட்டல் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பையரே அவங்க வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கும் அவங்க ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க, டெய்லியும் அந்த வேப்ப மரத்துக்கு போய் பூஜை பண்ணுறது. ஏன்னா இவங்களுக்கு லிட்டரலாக தெரியும், அந்த வேப்ப மரத்துக்கு பூஜை பண்ணுறதை நிறுத்தினாங்க அப்படின்னா, இல்லை அந்த வேப்ப மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா திரும்பியும் இவங்களுடைய ஃபேமிலி அந்த மாதிரி கஷ்டங்களை பார்க்க வேண்டியது வரும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்த அவங்களுடைய பொண்ணுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பையனுக்கும் சொல்லியிருக்காங்க, அவங்க பேர பசங்களுக்கும் சொல்லி எஜுகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய என்டையர் ஃபேமிலியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்ப மரத்தை சாமி கும்பிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன, புரியாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேப்ப மரத்தில் இருக்கிற அந்த பெண் ஆன்மா யார், அதுக்கப்புறம் அந்த வேப்ப மரத்தில் இருக்கிற அந்த ஒரு பையன் யார்.
இந்த மரத்தை வெட்டணுன்னே ஏன் அவங்க அவ்வளோ கோவம் ஆனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்குங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த கேள்விக்குண்டான விடை வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஓவரால் லேண்டோடைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பழசுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கிரேவியார்டு இருந்திருக்கு, ஒரு சுடுகாடு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நிறையா பிராமண ஃபேமிலிஸ் வந்து இருந்திருக்காங்க. ஒரு நாள் நைட்டில் மர்மமான முறையில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த இடத்துல என்ன தான் ஆச்சு அப்படின்றதெல்லாம் தெரியல. ஊர் பேர் வந்து அவங்க எனக்கு மென்ஷன் பண்ணலை. ஏன்னா அது வந்து வேறு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நடந்தது இந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ எந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதுக்கப்புறம் அந்த ஒரு பெண் ஆன்மா யார், அந்த ஒரு சின்ன பையனோட ஆன்மா யார், உங்களுடைய கணிப்பின்படி அந்த ஆன்மாக்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.